டெக் லவர்ஸுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OnePlus 15R. இந்த மொபைல் தான் வந்து கலக்குன்னு கலக்கிட்டு இருக்குது. இது லான்ச் ஆல்ரெடி ஆயிடுச்சு. பட் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். சேல் அப்படிங்கிறது டிசம்பர் 22 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். உங்களுக்கான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, உங்களுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குதுங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அவங்க எப்போவுமே OnePlusஓடது அவங்க அந்த ரெட்டு அப்படிங்கிற பாக்ஸில் தான் வந்து இப்போ நியூவாக வர எல்லா மாடல்ஸ்லேயும் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெவர் செட்டில். ஓகே, சூப்பரான ஒரு பேக் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த பேக் கேஸ் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. அது போக இந்த பாக்ஸில் ஜஸ்ட் ஒரு குயிக் கைடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம அந்த மொபைலை பார்த்துருவோம். ஸோ ஓகே, இது வந்து நம்ம இருக்கிறது மின்ட் கலர், நம்ம வந்து க்ரீன் மின்ட். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலாக இந்த கேமரா வந்து ரெக்டாங்கிளாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதே நீங்கள் மற்ற 13s இதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடு ஓப்பனாக இந்த சைஸுக்கு இருக்கும். ஆனால் இதில் நல்லா ஸ்மார்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக 2 கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் கேமரா செக்ஷனில் கேட்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போதும் தெரிஞ்சுக்கலாம். மொபைலை பொறுத்தவரையிலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மொபைலோட வெயிட் அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. நமக்கு ரொம்ப பெருசாக தெரியல. பட் இதோட கலர் அப்படின்னு பார்க்கும்போது 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மின்ட் க்ரீன். ஸோ இதே வந்து எலக்ட்ரிக் ப்ளூலேயும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டார்க் பிளாக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமும் வரும். ஏன்னா 13R OnePlus வந்தது, அதுக்கும் 15Rக்கும் என்னென்னங்க டிஃப்ரென்ஸ் வந்துட போகுது அப்படின்னு அதையும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேட்ரி சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசமான ஒரு பேட்ரி சைஸ். OnePlusலேயே அதிகமாக கொடுத்த பேட்ரி சைஸுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அது ப்ளஸ் அதுக்கப்புறம் டைப் A to டைப் C வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒரு சிம் எஜெக்டரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைல் நம்ம பார்க்கும்போது நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது, ப்ளஸ் ப்ரீமியமாக இருக்குது. நம்ம OnePlus அப்படிங்கிறப்ப ப்ரீமியம் அப்படிங்கிறத அவங்க லூஸ் பண்ணவே மாட்டாங்க. கம்பல்சரி இந்த இதுலேயும் ப்ரீமியம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ grip அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் இந்த ஃபன்னாக இல்லாமல் இல்லை லேசியாக இல்லாமல் நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு grip கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்ப டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டெய்லி கம்யூட்டபிள் யூசேஜுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கான ஃபியூச்சர்ஸும் போதுமான அளவுக்கான தேவைகளும் எல்லாத்தையுமே இதில் இன்பில்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிசைன் அண்ட் பில்டு பார்த்துருவோம். அதில் IP ரேட்டிங்கை பொறுத்தவரையிலும் IP66, IP68, IP69 அண்ட் IP69K வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது இருக்கிறதுலையே டாப் கிளாஸாக நான் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி மொபைலில் இப்போ யாருமே வந்து IP68 வரையும் தர்றாங்களே ஒழிய IP69K அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கொடுக்குறதே இல்லை. ஸோ இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் கீ வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 13Rல வந்து கிளாசிக் அலர்ட் ஸ்லைடராக இருந்துச்சு. அது வந்து இப்போ ப்ளஸ் கீவாக மாறி இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ வர ரீசெண்டாக வர எல்லா OnePlusலேயும் இந்த ப்ளஸ் கீ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. 165 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த இதில் வெளியில் நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை இன்டோரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, பிரைட்னஸை பொறுத்தவரையிலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் தெரியல. ஸோ ஏதாவது பிரைட்னஸில் அடி வாங்குமா இல்லை கலர் வேரியேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது. பிரைட்னஸ் வந்து நமக்கு எந்த ஒரு ஃபீலையும் க்ரியேட் பண்ணி தரல. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 165 இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்மூத் ஸ்க்ரோலிங் இருக்குது. ஒரு கேம் விளையாண்டோம் அப்படின்னாலும் அது ரொம்ப பெட்டராகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் 165 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நிறையா மொபைலில் 90, 120 இது வரையும் தான் 144 அப்டேட் பண்ணுவாங்க. இதில் ஹையாகவே 165 கொடுத்துருக்குறாங்க. சரி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படின்னா ரொம்பவே சூப்பராக Snapdragon 8 Gen 5 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிறதுலே இதாங்க அதிகம். ரொம்ப ரொம்ப சூப்பரான வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓஎஸை பொறுத்தவரையிலும் ஆண்ட்ராய்டு 16, அதாவது ஆக்சன் OS 16 வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ளீன் UI வித் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ என்ஹான்ஸும் பண்ணியிருக்கிறாங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நோ ஹீட்டிங் அட் ஆல் அப்படிங்கிறது தான் இதோட தாரக மந்திரம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட்ஸ் பொறுத்தவரையிலும் ஸ்டேபிள்டு ஃப்ரேம் ரேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பேட்ரி அண்டு சார்ஜிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். பேட்டரியை பொறுத்தவரையிலும் ஆசம் பேட்ரிங்க, அதாவது 7400 mAh பேட்ரி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் சரி, ரீல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அதில் வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் 2 டேஸ்க்கு தாராளமாக நிற்கும். நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணி பார்த்தப்பவும் கூட எங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலே நின்றுது. ஸோ அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 நாள் ட்ராவல் அப்படின்லாம் போகணுன்னா ரொம்ப 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 ஒரு சூப்பர் மொபைல். இது கிராம் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 220 கிராம்ஸ் வந்து இருக்குது இந்த மொபைல். ஸ்லைட்லி வெயிட்டர் அப்படின்னு தெரியல, பட் ஆனால் பேட்ரி கெப்பாசிட்டி ஹையாக இருக்கே, அதுக்கு ஒரு சின்ன வெயிட் அப்படிங்கிறது ஓகே தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 80 வாட்ஸ் சார்ஜர் நம்ம பாக்ஸில் பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் ஏறக்கூடியது ஒன்று. நோ ரிவர்ஸ் சார்ஜர் தேவையில்லை அப்படிங்கிறவங்க அதை விட்டுறலாம். ஏன்னா மேக்ஸிமம் ரிவர்ஸ் சார்ஜர் வந்து 100ல் ஒரு 5 பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சென்சஸ் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பேக் சைடில் வந்து ரியர் கேமரா 2 கேமரா தான் இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கேமரா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று 50 MP கேமரா ஆசிடிஸ் வர்றதான், இன்னொன்று அல்ட்ரா வைடு 8 MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 4K சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அப் டு எப்படி 30, 60 அப்படிலாம் இல்லை, 120 FPS வரையும் இதில் நம்ம பண்ண முடியும், வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 32 MP மெகா பிக்சலில் வித் செல்ஃபி மோடில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் 4Kல நம்மளால் பண்ண முடியும், அப் டு 30 FPS வரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஹை பேட்டரியோட இந்தளவு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசம் அப்படின்னே எடுத்துக்கலாம். டே லைட்டை பொறுத்தவரையிலும் இந்த கேமராக்கும் என்ன 13R உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து டீட்டெயில் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் சரி டே நைட்டில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் டைமில் எடுத்த ஒரு பிக்சர் பாருங்கள், இது எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 13R விட கம்பல்சரி டே டைமாக இருக்கட்டும், டே நைட்டாக இருக்கட்டும், ரொம்பவே இது சூப்பராக கிடச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே நம்ம பார்க்கலாம். சரி, இந்த மொபைல் யாருக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நான் அதிகமான ஃபோன் பேசுகிறேன், இல்லை அதிகமான எனக்கு கால்ஸ் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும், இல்லை நான் வந்து அதிகமான கேமிங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இல்லை நான் ட்ராவல் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸோ இல்லை எனக்கு வந்து சேட்ஸு, ஸோ நான் யூடியூப் பர்பஸ்க்கு அதிகமாக நான் போஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி வீடியோஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஸோ இல்லை நான் VN எடிட்டர் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி சின்ன சின்ன எடிட்லாம் நான் இந்த மொபைலில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருக்குமே இந்த மொபைல், அதுவும் OnePlusல கிடைக்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் மொபைல் அப்படிங்கிறது இந்த ரேட்டுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ இந்த பீரியடுக்கெல்லாம் பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த மொபைலோட ரேட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று இருக்கும். மிக முக்கியமாக இன்னொன்று அப்டேட் பண்ணிடுறேன். இதோட ஸ்டோரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 256, 512 அப்படிங்கிற வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரேம் என்ன அப்படின்னா, இதில் 12 GB ரேம் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஏன் 13Rல வந்து 16 GB ரேம் கொடுத்துருக்குறாங்க, இப்போ 12 GB ரேம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ரேமோட ரேட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனதுனால டெக் லவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இனிமேல் ரேமோட இது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், 4 GB ரேம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இப்போ கிடச்சிருக்கிற இந்த 12 GB ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, இதெல்லாம் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாருமே வந்தே ஆகணும். உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட நம்பருக்கு, அதாவது அடையார் நெட்கெட்ஸோட நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இதோட ரேட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வரும். நீங்கள் போய் ஆன்லைனில் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு கிடைக்காத ஒரு கார்டு வேல்யூவாக இருக்கட்டும், கார்டு ஆஃபராக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக இருக்கட்டும், இல்லை நான் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃபர்னு எங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண ஆஃபராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வாங்கிக்க முடியும். சரி, இப்போ இன்னும் நம்ம ஏன் வெயிட் பண்ணணும், ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே ரேட் கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்கலாம். சரி, ஏன் நீ வந்து செலிப்ரேஷன் ஆஃபர்லாம் கொடுத்துருக்குற அப்படின்னா,
ஒரே ஒரு விஷயந்தாங்க, நாங்கள் வந்து 24வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சு இப்போ தான் ட்ராவல் ஆகிட்டுருக்குறோம். ஸோ அந்த 23 வருஷங்கள் நாங்கள் நிறைவடைஞ்சது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் மக்களாகிய நீங்கள் தான் காரணம். அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட இந்த ஆஃபர் அப்படிங்கிற மூலிமா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதுலேயே வெரைட்டி ஆஃப் ஆஃபர்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். சரி, வெயிட் பண்ணி பார்க்காம ஜஸ்ட் ஆன்லைனில் கம்பேர் பண்ணி பாருங்கள், எங்கள்கிட்டையும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது நல்லா இருக்குதோ அதை டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மாடல் பற்றி பேசணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.